பழைய வண்ணாரப்பேட்டையில் கேரட் சாப்பிட்டதால் 2 வயது குழந்தை உயிரிழப்பு என விசாரணை நடந்து வருகிறது. கேரட் தொண்டையில் சிக்கி உயிரிழந்தாரா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தண்டான்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ். இவரது மனைவி பிரமிளா. இவர்களுக்கு 2 வயதில் லத்திஷா என்ற மகள் உள்ளார். நேற்று முன்தினம் மதியம் பிரமிளா குழந்தையுடன் கொருக்குப்பேட்டையில் உள்ள தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டிலிருந்த கேரட்டை லத்திஷா சாப்பிட்டதாக தெரிகிறது. பின்னர் குழந்தை வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென குழந்தை லத்திஷா மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த தாய் பிரமிளா குழந்தையை மீட்டு வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது வரும் வழியிலேயே குழந்தை லத்திஷா இறந்து விட்டதாக தெரிவித்தனர். குழந்தை லத்திஷா கேரட் சாப்பிட்டதால் தொண்டையில் சிக்கி உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்பு தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நான் வேலையில இருக்கும்போது எனக்கு ஒரு போன் வந்துச்சு. இதே மாதிரி வீட்டுல அம்மாவும் அவங்க பாப்பாவோட அம்மாவும் அவங்க பாட்டியும் இருந்தாங்க. இதேமாதிரி வீட்டில் நல்லா விளையாடிட்டு இருந்த பொண்ணு தான் ஒரு மதியான டைம்ல சின்ன பீஸ் கேரட் மட்டும் சாப்பிட்டுருக்கா. வீட்டில் அறியும் போது அது அறிஞ்சிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1 hour 2 hour இருக்கும். அந்த டைம்ல நல்லா தான் விளையாடிட்டு இருந்தா. அப்போ பாட்டி மடியில பிஸ்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட் குடிஞ்சு எடுக்கலான்னு போனா அப்படியே பாட்டி மேலேயே விழுந்துட்டா. விழுந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க, அர்ஜென்ட்டா பக்கத்துல வேற எந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல் தான், ஜோதி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. அதனால இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தோம் 3 மணிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. 5:20க்கு ஆம்புலன்ஸ்ல எமர்ஜென்சி சொல்லி ஏற்றி அமைச்சிருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ஸ்டான்லிக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப நடுவில் இந்த 2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கல்ல. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு எனக்கு என்ன ரிப்போர்ட் வேணுமோ எனக்கு அந்த ரிப்போர்ட் வேணும். அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லுங்க. நான் என்ன எதிர்பார்க்கணும், அவங்க பாப்பாவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. மூக்குல டியூப் எல்லாம் போட்டு இருந்துச்சு. மூக்குல டியூப் போட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெடிசன் வாங்கிட்டு வான்னு சொல்லி ரிசிப்ட்ல எழுதி கொடுத்துருக்காங்க. உள்ள அந்த மெடிசன் வாங்கி கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அப்புறம் கூட ஒரு 1/2 hour மதிக்கவே ஏதோ கண்டுக்கல, எதுவுமே இது பண்ணல. போய் கேட்டா கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. போய் கேட்டிருக்காங்க, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எதுவுமே இல்லை. அவங்க சரியா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி எங்க அம்மா ஸ்ட்ரோக் பேஷண்ட், ஹேண்டிகேப், அவங்க நடக்க முடியாது. அவங்க போயிட்டு இதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க உள்ள இருக்கவங்க மெடிக்கல் ஷாப்ல இருக்கவங்க சொல்லிருக்காங்க 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு பாப்பாங்களா இங்க பாப்பாங்கவா வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இதுவா பேசிருக்காங்க தரவரியா. ஆமா, இப்ப இங்க கூட்டிட்டு வரும்போது ஊர் இருந்துச்சு. வீட்டுல கூட்டிட்டு வரும்போது ஊர் இருந்துச்சு, அசைவு இருந்துச்சு, கண் அசைவு இருந்துச்சு, கை அசைவு இருந்துச்சு, ஹார்ட் பீட் இருந்துச்சு, பல்ஸ் இருந்துச்சு. நான் பார்த்தேன். கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோன்னா 1 hour ட்ரீட்மெண்ட் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க எமர்ஜென்சி சொல்லிட்டு எதுக்கு ஆம்புலன்ஸ் எதுக்கு எடுத்துன்னு போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன் சொல்லுங்க. ஸ்டேஷன் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா அவங்க என்ன பிஎம் பண்ணும்போது அது பார்த்துட்டு ரிப்போர்ட் பார்த்துட்டு இதுவும் பார்த்துட்டு என்ன சட்டப்படி என்ன பண்ணுமோ நான் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அந்த ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணாங்க எனக்கு அது தெரிஞ்சாகணும். எனக்கு அந்த ரிப்போர்ட் மட்டும் சப்மிட் பண்ண சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.